யோ என்னையா ஏன் அது நிறுத்தின? மானம் மரியாதை எல்லாமே நீ இப்படி கண்ணா பின்னான்னு ஆடுறது எனக்கு சகிக்கல. அண்ணே உட்காருங்க. அண்ணே நீங்க உட்காருங்க, நான் பேசுறேன். என்னையா நீ என்ன இந்த கிளப்புக்கு சொந்தக்காரனா இல்ல வீட்டுக்காரனா? நான் இந்த கிளப்புக்கு ஓனரா இருந்திருந்தா இந்த கட்டடத்தை இடிச்சு நொறுக்கிருப்பேன். உனக்கு புருஷனா இருந்திருந்தா உன்னை கண்ட துண்டமா வெட்டி எறிஞ்சிருப்பேன். என்னையா என்ன ஸ்டார்ட் பண்றீங்களா? கிழிச்சிடுவேன் கிழிச்சு. ஜானி சின்ன வண்டு துள்ளுது கவனி. இந்த ஜானி ஜான்கான் எழுந்திருக்க மாட்டான். எழுந்துட்டான்னா இனி ஜானி ஜான்கான் எழுந்திருக்க மாட்டான். முளைச்சு மூளையில உள்ள உனக்கு சீட்டட மாடா. உங்கள உனக்கு ஜோடியா? ஏயா உங்களுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது. உமக்கு உள்ளேயும் கிடையாது வெளியும் கிடையாது. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமாடா? அவசர அடிடா போடா. யோ நம்ம பிள்ளையா? என்னையா என் கிளப்ல வந்து தகராறு பண்ற? பல்ல கிள்ள கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. மரியாதையா வெளியே போ. என்னங்க என்ன நீ பொம்பளை? ஆமா. இல்லன்னா இன்னொரு பூந்து விளையாட்டு இருப்பேன். யோ இத பாரு, நான் இங்க உனக்காக வரல, உங்க அக்காக்காக வந்தேன். அந்த மாதிரி அடக்க உடக்கமான குடும்ப பொண்ணுக்கு கூட பிறந்து இப்படி கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கே, உனக்கு கூச்சமா இல்ல? கூச்சத்தை பார்த்தா கூழ் கிடைக்காதயா. அடக்கொடக்கமான அக்கா தான், அதுக்காக இலவசமா தாலி கட்டுறதுக்கு எவையா இருக்கிறா? என்ன சொல்ற நீ? இப்படி கூச்ச நாச்சு இல்லாம வாழ்க்கை நடத்துறனா அது என் அக்காக்காக தான். அவளை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்து கரை சேர்க்கணுமேனுதான் என் பேரை கலங்கப்படுத்திட்டு இருக்கேன். கொஞ்சம் புரியும்படி சொல்லி தொலைய. நீ அவசர அடிதானே, உனக்கு புரியாது. இவ்வளவு தூரம் என் அக்காக்காக பேசுறியே, உன்னதான் கேக்குறேன். பணத்தை எதிர்பார்க்காம அவளை பொண்டாட்டியே ஏத்துக்கிறதுக்கு மனசு இருக்கா அவனுக்கு? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி? முன்ன பின்ன தெரியாம ஒரு பொண்ணை டக்குன்னு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஆட போயா, எதுவுமே எதிர்பார்க்காம என் அக்காவை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. இந்த கிளப்பை இழுத்து மூடி சீல் வச்சு எடுப்படி வேலைக்கு போறேன். இதுல இருக்க தில் இங்க இல்ல, இங்க கீது. அது எங்க வேணுமானாலும் இருக்கட்டும், அதை பத்தி கவலை இல்ல. கில்லேடி மாதிரி கேள்வி கேட்டாலே சிங்க மாதிரி நீ பதில் சொல்லி இருக்க வேண்டாமா? கண்ணா அவசர அடி அடிக்காதே, ஆறாமற யோசிச்சு பதில் சொல்லு. இது பாரு, எல்லாரும் போர் அடிச்சு சீட்டாடுறாங்க. சும்மா குஷாலா ஜிங்சக்கா 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 போட வேண்டாம். ஜிங்சக்கா போட 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 ஜிங்சக்கா போடு. அவரை நான் பாத்துக்கிறேன். அயோக்கியவே எவனாவது அடிக்கணும். அடி தம்பி அடி. வெடி கட்டு வெடிய வாடி வச்ச அடிச்சு காமிக்க சொல்றேன். அடிச்சு காமிக்க சொல்றேன். பாடுற மாயாண்டி கந்தன் துள்றான். நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சந்தர்ப்பம். சேகரிமே உயிரோட இறக்கவே கூடாது. அப்படி கண்டு அப்படி கட்டு ராஜா, அப்படி கட்டு. புரியுதா? புரியுது. யார் வீட்டுக்குள்ள? பாலா தபாலா. பாலா இருந்தா ஊத்திட்டு போ, தபாலா இருந்தா வச்சுட்டு போ. ரங்கா. நீங்களா பூஜை பண்ணிட்டீங்க? இந்தாங்க பிரசாதம். அந்த அம்மனே நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன செஞ்சு என்னங்க புண்ணியம்.
நான் இங்க பூஜையும் புனஸ்காரம் பண்ணிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கேன். அங்க என்னடானா என் தங்கச்சி எல்லாரையும் சீட்டாட வச்சு பணத்தை சேர்த்துட்டு இருக்கா. எல்லாம் உனக்காகத்தானே சேர்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நீ வீட்டுக்கு வந்து போன பிறகு கிளப்புக்கு போய் தங்கச்சியை பார்த்து கச்சா முச்சான்னு திட்டினேன், கதறி போயிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு கேட்டு அசந்து போயிட்டேன். என்ன சொன்னா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் இந்த தொழிலே விட்டுடுறேன்னு சொன்னேன். சரி வெக்கமா? நீங்க என்ன சொன்னீங்க? பேசாம கமல் வந்துட்டேன். எல்லாரும் செஞ்சதுதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. கணக்கா இந்த ரங்கா பத்தி ஒரு சரியா தெரியாது, ரொம்ப லேட்டா தான் முடிவெடுப்பா. ஒரு வாட்டி முடிவெடுத்தான்னா மாட்டிக்கவே மாட்டான். தங்கச்சி குட்டி வந்து விஷயத்தை செட்டு பண்ணிடுவோம். தங்கச்சியா? இல்லங்க, நான் அவளை ஒண்ணு வர முடியாது. அது அப்படித்தாங்க, ரொம்ப ஆபத்து. என்ன அவளை ஒண்ணு பார்க்க முடியாது. இந்த ரங்காவால முடியாதது எதுவுமே கிடையாது. மாமா, தங்கச்சியும் என்னையும் ஒன்னா வச்சு கல்யாணம் நடத்தணுங்கிறாரு. நடக்குமா? இப்பதான் எனக்கு விவரமே புரியுது. அதான். நீ பயப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மிஸ்டர் ரங்கா, இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்செக்ஷன். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முள்ளு கச்சடா, கவுனு பேண்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அது வரணுமா? சரி டில்லி பாபு, தங்கச்சி இங்க வருது வேண்டாம், நாமளே அங்க போயிடும். அதாவது தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நாங்க போய் பேச போறோம். எங்க போய் பேச போறோம்? தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நீங்க போய் பேச போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? மிஸ்டர் ரங்கா, நீங்க என்ன ஏதாவது நோட் பண்ணீங்க? நோ இல்லையா? பிரெயின் ஹார்ட் உங்களுக்கு. போலாமா? என்ன கச்சமிச்சாங்க? ஒண்ணு இல்ல, ஃபைனல் டச். ஐயோ மாமா, என்ன மாமா ஆச்சு? சாராயத்தை ஊத்தி பூராயத்தை கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரங்கா என்கிட்ட பூராயத்தை கேட்டுட்டாமா. எல்லாத்தையும் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடு. நானே ஒரு தில்லு முள்ளு, என்கிட்ட அவன் வேலையை காட்டுறேன். மிஸ் கங்கா மிஸ்ஸஸ் ரங்காவாகணும்னு ஆசைப்படுறான். ஓகே. கங்கா, நான் உன்னை முதலா பார்த்த பொழுது என் நெஞ்சில ஒரு முள் குத்தியது. அதை எடுக்கவும் முடியாம அங்கேயும் விடவும் முடியாம அனல்ல விழுந்த புழு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்ல வேலை, மாமா தெய்வால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாள்ல நல்ல முகூர்த்தத்துல நான் உன்னை தள்ளிட்டு போயிடுறேன். என்னங்க தள்ளிட்டு? கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல வந்தேன். எனக்கு மட்டும் சொன்னா போதுமா? வேற யாரும் சொல்லணும்? நீங்க தான் என் புருஷன். ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். ஊரா, தெரு தெருவா, சந்து சந்தா, பீச் பீச்சா சொல்லிக்கோ, நான் தான்